அனைவருக்கும் காலை வணக்கம், வந்தனம், நமஸ்தி. ஒரு 3-4 நாளாக சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஊருக்கு போயிட்டோம். அங்கே வந்து நம்மளுக்கு நெட்டெல்லாம் நிறைய ப்ராப்ளம். வெளியில் வந்தால் கூட ஒன்றுமே டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. திரும்பவும் திங்கக்கிழமை எல்லாருக்கும் தெரியும்ல, சிவராத்திரி வருது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி, திங்கக்கிழமை திருவிழா, மயனக்குளம் திருவிழா. ஸோ அதுக்காக ஊருக்கு போயிடுவேன். அங்கே போனால் மறுபடியும் டவர் கிடைக்காது. ஸோ அதனால் மறுபடியும் வீடியோ ஒரு 2 நாள் போட முடியாது. இருந்தாலும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அதை தான் வீடியோ போட போகிறேன். ரொம்ப நேரம்லாம் போட மாட்டேன், ஒரு 8 நிமிஷம் தான் போடுவேன். அதனால் பார்த்துட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க, சரியா? லைக்கு போட விருப்பம் இல்லைன்னா கூட ஜஸ்ட்டு பார்த்துருங்க வீடியோ, சரியா? அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் வரல, என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ புன்னகை பயணம் அப்படின்ற சேனல் வந்து எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மைண்டில் வந்து நல்லா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் யூடியூப்பில் போயிட்டு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி டைம் பாஸ் ஒரு 10 நிமிஷம் டைம் பாஸ்க்கு வீடியோ பார்க்கலாம், ஏதாவது யூடியூப்பில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது யூடியூப்பில் போனீங்கன்னா நம்ம சேனலில் புன்னகை பயணம் அப்படின்னு டைப் பண்ணி உள்ளே போயிட்டு ஏதாவது புதுசாக வீடியோ வந்திருக்கான்னு பாருங்கள், சரியா? யாரும் நம்மளோட வேலையை கெடுத்துக்கிட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், யூடியூப்பில் போயிட்டு வீடியோ பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு போர் அடிக்கும் போது ஏதாவது வீடியோ பார்க்கலாம் யூடியூப்லலாம் தோணும்ல, அந்த மாதிரி தோணும் போது புன்னகை பயணம் கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மனசில் புதுசாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது மட்டும் வீடியோ பார்க்கணுன்னு தோணும் போது நம்மளோட வீடியோவும் கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படி சொல்கிறோம், சரியா? இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் வித்து கோவக்காய் பொரியல். இந்த கோவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்கும். ரசம் சாம்பாருக்கெல்லாம் வேறு லெவலில் அல்டிமேட்டாக டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஆனால் டேஸ்ட்டு வந்து செய்யறது 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஐயோ, 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன், அப்புறம் எப்படி 2 மினிட்ஸில் செய்ய முடியும்? சரி, ஓகே, செய்யறது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் போட வேண்டியதில்லை. நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டவ் பற்ற வைக்கணும். ஓகே, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வேர்க்கடலை போட்டு பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை பொடி போட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணலாம். தயிர் சாதத்துக்கு மட்டும் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், சரியா? சமைக்கும் போதே இப்படி தொடச்சிக்கிட்டே இருந்தோம்னா கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கும். சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறதை விட சமைக்கும் போதே அந்த 2 பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே வந்து கரண்டியங்க கரண்டியும் நானும் கரண்டி இல்லாமல் இருக்க முடியாது. எதிரியை சமாளிக்க பேச்சு திறமை வேணும், சமையலை சமாளிக்க கரண்டி வேணும். எப்படி என்னோட தத்துவம்? பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, சரியா? கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் தயவு செஞ்சு கட்டி பெருங்காயம் போடுங்க. கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். பொங்கலுக்கு போடலாம். பொங்கல் தாளிக்கும் போது, சாம்பார் தாளிக்கும் போது, ரசம் தாளிக்கும் போதெல்லாம் பெருங்காயத்தூள் போடாமல் கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து நம்ம போடலாம். அதே மாதிரி மிளகாத்தூள் அரைக்கும் போது, யாரெல்லாம் மிளகா மல்லி அரைக்கும் போது கட்டி பெருங்காயம் சுக்கு போடுவீங்க? நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் என்ன மாதிரி தான் நீங்களும் மிளகாத்தூள் அரைப்பீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியும் கூட.
கொஞ்சமாக சுக்கு, ஒரு 50 கிராம் அளவுக்கு சுக்கு, அதே மாதிரி 50 கிராம் எவ்வளோ அப்படின்னா 2 கிலோ மிளகாய் 2 கிலோ தனியாக அப்படி அரைக்கிறீங்க அப்படின்னா 50 கிராம் சுக்கு, 50 கிராம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம். அது வறுத்துட்டு பெருங்காயம் கட்டி வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டிங்கன்னா அது வந்து அரைப்படவே படாது, மிஷின்லேயே போய் ஒட்டிக்கும். ஸோ அதனால் கடாயில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா நல்லா குறன்னு ஆகிடும். அதை போட்டு இடித்து தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளை போட்டு மிளகாயில் போட்டு அதை அரைச்சிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது. பெருங்காயத்தூள், பெருங்காயமும் சரி சுக்குமே சரி எல்லாத்துக்குமே நல்லது. ரசத்துக்கு புளி கரைச்சாச்சு. தக்காளி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அரைச்சி போட்டுருவேன். இதில் தக்காளியை கையிலேயே பிணைஞ்சு போட மாட்டேன், தக்காளியை பிணைஞ்சிட்டு அதை எடுத்து நல்லா அரைச்சி போட்டுருவேன். அதே மாதிரி பூண்டுமே தோலோடு இடித்து நம்ம தாளிப்போம்ல, அந்த மாதிரி 2 தாளிச்சிட்டு தக்காளி அரைக்கும் போது நல்லா உரிச்சு நிறைய பூண்டு பள்ளியும் அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிருவேன். அப்போ தான் ரசமும் நம்மளோட ஜீரணத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் மிளகு ரசம் பூண்டு ரசம்னு சொல்லிட்டு சும்மா தாளிக்கும் போது இப்படி தட்டி போடுவாங்க, அந்த மாதிரி போடாதீங்க, நல்லா அரைச்சி இதில் போட்டுருங்க. சரியா? புளி ரெடி ஆயிடுச்சு. இதை நூல் எடுத்து நான் கையிலும் போகுது. எந்த பாத்திரம் எடுத்தாலும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. வாஷ் பண்ணி தானே வச்சிருக்கோம், மீண்டும் ஒரு முறை வாஷ் பண்ணணுமா அப்படி மட்டும் யோசிக்காது. என்னத்த சொல்றது, வீடியோ போடு, பெரிய வீடியோ போடு, பெரிய வீடியோ போடுன்னு மட்டும் எல்லாரும் கேட்குங்க. என்னத்த பெரிய வீடியோ எடுத்து பாருங்க, அப்போதான் அதோட கஷ்டம் தெரியும். நம்மளே எடுத்துக்கிட்டு நம்மளே சமைச்சுக்கிட்டு நம்மளே எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஓகே, ஒரு பக்கம் கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு, ரசமும் ரெடி. ஒரு ரசம், ஒரு கோவக்காய் பொரியல் இப்படின்றதுக்குள்ளே எடுத்துடலாம். சாரி செஞ்சிடலாம். ஒரு வீடியோ எடுக்கிறதுனால எவ்வளோ நேரம் சமைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. என்னத்த சொல்கிறேன், ஈஸியாக சொல்லிடுறேன். என்னலதா பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா தெரியாது, பார்க்க தான் தெரியும். என்ன பண்றேன்னு பாக்குறேன். பார்த்துட்டீங்கல்ல? பார்த்துட்டேன். சமையல் பண்றேன். என்னது? கோவக்காய் பொரியல். கோவக்காவா? ரசம். முட்டை கிட்ட இல்லையா? முட்டை கிட்ட இல்லையா? முட்டை இருக்கு, கிட்ட இல்ல. முட்டை கிட்ட இல்லையா? முட்டை இருக்குப்பா, கிட்ட இல்ல, தூரமா இருக்கு. எடுத்து கொடுங்க. சரி, தூரமா இருக்குதா? கோவக்காய் பொரியல் ரெடி. சிம்பிளா 5 மினிட்ஸ்ல கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. ரசம், ஆவி பறக்க ரசம் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டில் என்ன சமையல், என்ன லஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.